வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒவ்வொரு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த அகாடமிக்கினுடைய செமஸ்டர். இப்போ அகாடமிக் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக்க பொறுத்தவரைக்கும் 2 இருக்கும். ஒண்ணு வந்து ஆட் செமஸ்டர், இன்னொன்னு வந்து ஈவன் செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட் செமஸ்டர்ல அப்படிங்கிறது அக்டோபர் 2024. ஸோ ஏன்னா இப்போ ஏப்ரல் 2024 அந்த இது முடிஞ்சுது. அடுத்த செமஸ்டர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 செம், 3 செம், 5த் செம், அதுக்கப்புறம் 7த் செம். ஸோ இந்த மாரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2024 அடுத்தது அந்த பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ அதுக்குண்டான ஸ்பெல் டோட்ல பார்த்தீங்கன்னா குடுத்துருவோம். ஒவ்வொரு மாசமும். இப்ப ஜூன் மாசம் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் அட்டெண்டன்ஸ் வந்து போடணும். ஸ்பெல் உங்களுக்கே ஏற்கனவே தெரியும். ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். அட்டெண்டன்ஸ் ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் வந்து என்ட்ரி பண்றதுக்காக அந்த அ இதெல்லாம் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். எப்போ வந்து காலேஜ் ஓப்பன் பண்றாங்க? என்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து அந்த அட்டெண்டன்ஸ் வந்து இருக்கும்? என்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் குளோஸ் பண்றாங்க? அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அகாடமிக் ஸ்பில் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆல் செமஸ்டர் 2024, 25. சரிங்களா? ஜூன் 2024லிருந்து அக்டோபர் 2024 வரைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் பீரியட். ஸோ செமஸ்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த செமஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒவ்வொரு செமஸ்டருக்கும் டிஃபரெண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ட்டிங் டேட்டு, எண்டிங் டேட் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 2ண்ட் இயருக்கும், 3rd இயருக்கும் வந்து எப்போ வந்து கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல் பிரகாரம், இந்த அகாடமிக் ஸ்பில் பிரகாரம் உங்களுக்கு 11/6/2024. சரிங்களா? ஸோ இந்த டேட்ல தான் சார் ஓப்பன் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டேட்டுக்கு ஓப்பன் பண்ணிறணும். இந்த டேட்லேருந்து வந்து அட்டெண்டன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிரணும். ஆனா ஒரு சில காலேஜஸ்ல இந்த டேட்டுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதுல வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த 11ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ் வந்து கண்டிப்பா ஓப்பன் பண்ணிருவாங்க. மேக்ஸிமம் கவர்ன்மென்ட் காலேஜஸ் வந்து இத தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இப்ப 11ஆம் தேதி ஓப்பன் பண்ணலாம். அல்லது அதுக்கு முன்னாடி தேதியிலிருந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய டிசிஷன் முன்னாடியே கூட ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா இதுக்கு அப்புறமேட்டு வந்து கண்டிப்பா ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடியே கண்டிப்பா ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஒண்ணு அந்த டேட் இல்லன்னா அதுக்கு முன்னாடி டேட். முன்னாடியே கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ என்னைக்கு வரைக்கும் வந்து லாஸ்ட் வொர்க்கிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ண்ட் இயர் 3rd இயருக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வொர்க்கிங் டேட் 24/9/2024. அதே வந்து 2ண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா, 26/9/2024. சரிங்களா? இவங்களுக்கு வந்து 24ஆம் தேதி முடியுது 3rd இயருக்கு. 2ண்ட் இயருக்கு 26ஆம் தேதி முடியுது. அதே 1st இயருக்கு பாருங்க. ஸோ 2க்குமே 2ண்ட் இயருக்கும் 3rd இயருக்கும் கிளாஸ் ஓப்பன் பண்றது பார்த்தீங்கன்னா, 11/6ன்னு சொல்லியிருக்காங்க. எண்டிங் டேட் வந்து ஒரு 3rd இயருக்கு 24ம், 2ண்ட் இயருக்கு 26/9ம் சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, 1st இயர்க்கு எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1st இயர் வந்து அட்மிஷன்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால 1st இயர்க்கு மட்டும் எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2024 அப்போ தான் வந்து அவங்க காலேஜே ஓப்பன். ஸோ காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்ல சொல்றாங்க. பட் மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த 1/7 வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிருவாங்க 1st இயர பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸோ ஆனா 1st இயரோட லாஸ்ட் வொர்க்கிங் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18/10/2024 தான் லாஸ்ட் வொர்க்கிங் டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் அது தனியா இருக்கு. பார்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, 1 செம், 3 செம், அதுக்கப்புறம் 7த் செம், 5த் செம். ஸோ இந்த மாரி இருக்கு. அது கொஞ்சம் வேற. அது ஒண்ணும் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல. அது ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் தான் இருக்கும். அவங்க பார்த்துக்க போறாங்க. சரிங்களா? முதல் ஸ்பெல். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா, 11/6/2024லிருந்து 30/6/2024 வரைக்கும் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஸ்பெல். மொத்தம் 15 நாளு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாருங்க, ஒரு நாளைக்கு 8 ஹவர் கண்டிப்பா இருக்கணும். 8 ஹவர் சொல்லியிருக்காங்க. பீரியட்ஸ் பெர் டே 8 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா 8 ஹவர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. 11/6/2024 30/6ல வந்து 15 நாளைக்கு 120 ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1/7/2024லேருந்து 31/7 மொத்தம் 24 ஹவர் 24 நாள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 192 ஹவர். 1/8/2024லேருந்து 31/8/2024 22 நாள் 176 ஹவர்.
1/9/2024லேருந்து 30/9 வரைக்கும் போட்டிருக்கு. பட் நம்ம அந்தந்த இயருக்கு தகுந்த மாரி ஒரு இயருக்கு வந்து 24, ஒரு இயருக்கு வந்து 29 சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி வந்து அவங்க பாத்துக்க வேண்டியது தான். நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 18ஆம் தேதி இருக்கிறதுனால 1/10/2024 18/10/2024 வரைக்கும் இங்க வந்து போட்டிருக்காங்க. மொத்தமா ஹவர் பாருங்க 624 ஒரு 640 சரிங்களா? இன்னொரு 640 ஹவர்ஸ். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்டின்னா உங்களுக்கு இந்த ஸ்பெல் சரிங்களா? இத பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும். அட்டெண்டன்ஸ் போடுறதுலருந்து எல்லாமே வந்து இத வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்பெல் டீட்டெயில். நீங்க வந்து என்னைக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்றாங்க, என்னைக்கு வந்து முடியுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இவ்வளோதான். சரிங்களா? இது ஏதாவது டவுட் இருக்கு? இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அத பத்தி நான் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.